ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம அறுசுவை அமுதில் சிறுதானிய மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் அந்த சிறுதானிய மாவில் நாம் சுவையான லட்டு எப்படி செய்யலாங்கிறதையும் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சிறுதானிய மாவு செய்வதற்கு சாமை, திணை, குதிரைவாலி, வரகு, கேழ்வரகு, கோதுமை, சிவப்பரிசி, கம்பு, இந்த 8 பொருளுமே ஒரே அளவு. நீங்கள் 1/4 கிலோ எடுத்தீங்கன்னா எல்லாமே 1/4 கிலோ, 100 கிராம் எடுத்தீங்கன்னா எல்லாமே 100 கிராம், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கிறோம். அதில் 250 கிராம் அளவு சாமை, 250 கிராம் அளவு திணை, இந்த 2 பொருளுமே சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. அடுத்ததாக 250 கிராம் அளவு கம்பு, 250 கிராம் அளவு கேழ்வரகு, இந்த 2 பொருளுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த சிறுதானிய மாவு நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. தூசி எதுவும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து பார்த்துக்கோங்க. நல்லா சூடு ஏறிடுச்சுனாலே இதை நம்ம இறக்கிடலாம். அடுத்ததாக குதிரைவாலி 1/4 கிலோ, வரகு 1/4 கிலோ, இந்த 2 பொருளுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, இந்த 4 சிறுதானியமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதுவும் லைட்டாக ஹீட் ஏறிடுச்சுனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல் டோட்டலாக மாறிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்ததாக 1/4 கிலோ அளவு கோதுமை எடுத்துக்கிறோம். இதுவும் நல்லா வறுபடட்டும். கோதுமை ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்மெல்லே சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் நல்லா ஹீட் ஏறிடுச்சுன்னா ஆற வச்சுருங்க. அடுத்ததாக 1/4 கிலோ அளவுக்கு சிவப்பரிசி எடுத்துக்கிறோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதில் தூசி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதுவும் ஹீட் ஏறிடுச்சுனாலே நம்ம இறக்கி வச்சிடுறோம். இந்த சிறுதானிய மாவு நாம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 8 பொருளுமே சேர்த்து ஒரு நாளைக்கு நல்லா ஆற வச்சுருங்க. சிறுதானியங்கள் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மாவு மில்லுக்கு போய் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பவுடர் வச்சுட்டு நாம் இன்றைக்கி லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். 1 கப் அளவு சிறுதானிய மாவு எடுத்தீங்கன்னா 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 15 to 20 முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய். சிறுதானிய மாவு லட்டில் நார்மல் சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். பட் நாம் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவும் ஹெல்த்தியானது. ஃபர்ஸ்ட் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறோம். 5 to 6 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுட்டுக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வந்தோடனே முந்திரி பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நாம் 1 கப் அளவு சிறுதானிய மாவு சேர்த்துக்கிறோம். நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி ஏதாவது இருந்தால் உடச்சி விட்டுருங்க. அடுத்ததாக 1 கப் சிறுதானிய மாவுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் கட்டியெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா உடச்சி விட்டுருங்க. நம்ம ஹீட் பண்ணுறப்பவே அது ஆட்டோமேட்டிக்காக கட்டியெல்லாம் ரிமூவ் ஆயிரும். நாட்டு சர்க்கரை அண்ட் மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் இறக்கி வச்சுருங்க, ஆறட்டும். இதுக்கு மேலே நாம் 4 to 5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுதானிய மாவு நல்ல மிதமான சூட்டில் இருக்கிறப்பவே நாம் உருண்டை பிடிச்சிடணும். அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அடுத்ததாக நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக நாம் எப்போவுமே எல்லா லட்டுக்கும் எப்படி உருண்டை பிடிப்போமோ அதே மாதிரி பிடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான
அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானிய மாவு உருண்டை நாம் வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரசித்து சாப்பிடுவாங்க. ப்ளஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிறுதானிய மாவு வச்சுட்டு லட்டு மட்டும் இல்லைங்க, குழந்தைக்கு 10 மாதம் ஆயிடுச்சுனாலே இதை நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாள் விட்டு விட்டு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் நாம் தோசை கூட செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.